அடித்தளம் சதுரமான ஒரு பெட்டியில் உள்ள ஓரங்கள் வழியே 16 பால்மா தகர பேணிகள் மூடி மேல்நோக்கி இருக்குமாறு ஒன்றையொன்று அடுத்து வைக்கப்பட்டுள்ளன. அப்பெட்டியின் நடுப்பகுதியில் அதிகபட்சம் இன்னும் எத்தனை அத்தகைய பால்மா தகர பேணிகளை அவ்விதமாக அடுக்கி வைக்கலாம்? இது கடந்த கால அரச பரீட்சை வினா. இங்கே அடித்தளம் சதுரமாக இருக்கின்றது. சதுரம் என்றால் நீளம், அகலம், சமன். அப்போ இங்கே 16 பால்மா தகரப்பேணிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அப்போ 4 பக்கம் என்றால் 16 4ஆல் வகுத்தால் 4 நன்னாங்குப்படி அது அடுக்கப்பட்டு இருப்பதற்கு நியாயமில்லை. இப்போ எங்களுக்கு தெரியும், சதுர காணிக்கு இருக்கிற கம்பங்கள் எண்ணிக்கை கணக்குகளில் கற்றிருக்கிறோம். அதாவது ஒரு பக்கத்துக்கு 5 தகரப்பேணிகள் காட்சியளிக்கும். ஆனால் இருப்பது 4 5 20 அல்ல. 4 மூலைகளில் இருக்கிறத 2 தரம் எண்ணுகிறோம். ஒரு தரம் எண்ணினதை கழித்தால் சரியாக 16 இருக்கின்றது. அந்த முறையில் தான் இங்கே தகரப்பேணிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ நடுவில் இருப்பது 3 நிலையும் 3 நிரலும் உள்ள பிரதேசம்தான் நடுவில் இருக்கும். ஏன் 5 இருக்கின்ற போது மூலைகளில் இருக்கிற 2ம் பிடிக்கின்றபடியால் நடுவில் 3க்குத்தான் இடம்பெறும். அப்போ அது 3 நிரல் 3 நிலையாக 3 தகரப்பணிகள் தான் அதிகபட்சமாக அடுக்க முடியும் என்பதை கேள்விக்கான விடை. சிறு பிள்ளைகளுக்கு சிந்தனை விருத்தியே உண்டு பண்ணுகின்ற வினா.